ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியான சீரீஸான டாக்டர் ஸ்டோன் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல இருந்து ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் காமெடியாகவும் அதே நேரத்தில் சூப்பராகவும் போக ஆரம்பிக்கும். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஸ்டோன் சீசன் 1 எபிசோட் 7. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணை காப்பாற்றுவோம். நீ பொறுமையா யோசிச்சு வேற லெவலில் செயல்படுற, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு வா சொல்லவும், நம்ம இப்பதான் மீட் பண்ணோம், அதுக்குள்ள என்கிட்ட ப்ரப்போஸ் பண்றியா நம்ம ஹீரோ கேட்கவும், நீ செயல்படுற விஷயம் தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னனே தவிர்த்து நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லவே இல்லடா அப்படின்னு வா சொல்றா. இப்ப நைட்டு இவங்க தூங்குறாங்க, அத்தியாவசியத்தை தான் இருக்கணும்னு இல்லை நம்ம ஹீரோ சொல்லவும், ஒன்று பண்ண தெரியாத ஆளை நான் எப்படி இருந்தாலும் நம்ப முடியாது. நீ என்ன அட்டாக் பண்ணுவேன், நான் ஒன்று இதை வச்சுட்டு இல்லை, மேபி மிருகங்கள் வந்து அட்டாக் பண்ணலாம், அதுக்காக தான் நான் கேர்ஃபுல்லா இருக்கிறேன் அப்படின்னு வா சொல்லவும், இன்னைக்கு ஆல்ரெடி நான் ஒரு மட்டும் செத்துட்டேன், திரும்பவும் நான் சாக ட்ரை பண்ணல லைன் கேள் அப்படின்னு சொல்லவும், நான் ஒன்னும் லைன் கிடையாது அப்படின்னு வா சொல்றா. அந்த லாங் ஹேர் மேன் கூட நீ ஃபைட் பண்ணிட்டு இருக்க அப்படி தானே, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், பிரச்சனையை பார்த்தா பயந்து ஓடுற பழக்கம் எனக்கு கிடையாது அப்படின்னு வா சொல்லுவோம். ஆமா, அதுக்கு தான் நான் கிங்டம் ஆஃப் சயின்ஸை கிரியேட் பண்ண நினைக்கிறேன், பட் இப்போ எனக்கு தேவையானது எல்லாமே மேன் பவர் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், கவலையப்படாத, உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு என் வில்லேஜ்ல இருக்கிற மக்கள் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம், முக்கியமா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் அங்க உனக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருப்பான் அப்படின்னு வா சொல்றா. நீ என்ன பண்ற நம்ம ஹீரோ கேட்கவும், ஹீலிங்க்கு இந்த ஹாட் வாட்டர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுவா. ஆனா நீ ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா இருக்கல நம்ம ஹீரோ கேட்கறான். இது ஒண்ணு எனக்கு இல்ல, என்னோட சிஸ்டருக்கு உடம்பு சரியில்லை, அவளுக்காக தான் இது. சொல்லப்போனா நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு, ஏன்னா அவ ரொம்ப வீக்கா இருக்கா அப்படின்னு வா சொல்லவும், அது மிஞ்சி போனா ஒரு 50 லிட்டர் பிடிக்குமா, டெய்லி இப்படியே வந்து தொயிட்டா போய்கிட்டு இருப்ப அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், பட் டெய்லி நான் இதை பண்ணதுனால தான் ஸ்ட்ராங் ஆன அப்படின்னு வா பேசிட்டு இருக்கும்போது தடுக்கி கீழே விழப்போ டக்குன்னு போய் நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு, எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பானையை வாங்கிக்கிறான். டைஜோ இந்த குஹாக்கோ எல்லாரும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஸ்டோரிஸ்லயே நான் ஒருத்ததா வீக்கா இருக்க போலியா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு மரத்தை தூக்குறதுக்கு யூஸ் பண்ண அந்த புள்ளியவே வந்துட்டு வீல்ஸ் மாதிரி ரெடி பண்ணி ஒரு வண்டியை ரெடி பண்றான். ரைட்ல திரும்ப குஹாக்கோ சொல்றா, நம்ம வந்த ஸ்பீடுக்கு அந்த வண்டி உடையுது, நம்ம வந்துட்டோம் அப்படின்னு வா சொல்றா. பார்த்தா அந்த இடத்துல ஒரு வில்லேஜ் இருக்கு, இதுதான் நான் சொன்ன வில்லேஜ் அப்படின்னு வா காமிக்கிறாங்க. எத்தனை பேர் இருப்பாங்க நம்ம ஹீரோ கேட்கவோ, ரஃப்லி ஒரு 40 பேர் இருப்பாங்க அப்படின்னு வா சொல்றா. எனக்கு முன்னாடியே பெட்ரிஃபிகேஷன்ல இருந்து ரிலீஸ் ஆன உங்களோட டிசெண்டன்ஸா இருக்குமா, ஆனா சயின்ஸ்ங்கிற கான்செப்ட் எதுவுமே உங்களுக்கு தெரியல, சோ 3000 வருஷங்கள்ல ஒரு புது ஜெனரேஷனே கிரியேட் ஆயிருக்கா அப்படின்னு செங்கோ யோசிக்கிறான். திடீர்னு 2 பேர் அட்டாக் பண்ண வரவோ குஹாக்கோ அவங்களை தடுத்துட்டு, இவன் என் உயிரை காப்பாத்திருக்கான், நம்பிக்கையான ஆள் தான் குஹாக்கோ சொல்லவும், வில்லேஜ்ல இருந்து தப்பு பண்ணாங்கன்னு துரத்தி விட்ட ஆளுங்க தான் வெளியாளுங்களா இருப்பாங்க, சோ வெளியாளுங்க உள்ள வரக்கூடாது, வில்லேஜோட ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான் அப்படின்னு இந்த செக்யூரிட்டிஸ் சொல்லவும், அப்படின்னா மோதி பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா, ஆனா நான் ஒரு பொண்ணு இருக்கேன், நீங்க 2 பேர் இருக்கீங்க, இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லையே, சண்டைன்னா அது ஃபேரா இருக்க வேணாம் அப்படின்னு குஹாக்கோ சொல்றா. இதை கவனிங்க ஃபோல்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சோப்ல நிறைய கிரியேட் பண்ணி பபிள்ஸ் உதவும். இது என்னது, வானத்துல எப்படி இந்த ஜுவல்ஸ் மதுக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க. சயின்ஸை பத்தி உங்களுக்கு தெரியல, சயின்ஸோட ஆசம் பவரை காமிச்சு இவங்களை என் கிங்டம் ஆஃப் சயின்ஸ்ல ஜாயின் பண்ண வச்சிட வேண்டியதான் அப்படின்னு ஜெங்கோ யோசிக்கவும், இப்போ ஏன் வெள்ளத்தனமா சிரிக்கிற அப்படின்னு வா கேட்கறா. இது என்ன மந்திரம், என்னோட ஸ்பெஷல் டெக்னிக்கை யூஸ் பண்ண வேண்டியதான், இதை வேற யாராச்சும் ஹேண்டில் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒருத்த ஓடிதான். முட்டாளுங்களா, இந்த சீப் ட்ரிக்ஸ்க்கா ஏமாறுவீங்க, வில்லேஜ் மந்திரவாதி இங்க வந்துட்டா, என்னோட பேர் தான் குரோம் அப்படின்னு ஒருத்த வாரான். நம்ம அவனை தேடி போக தேவையில்ல, அவனே வந்துட்டான் ஜெங்கோ, இவன் தான் நான் சொன்ன ஆளு அப்படின்னு குஹாக்கு சொல்றா. என்னோட பேரு ஜெங்கோ, நான் ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட லெவலுக்கு நீங்க ஸ்மார்ட் இல்லன்னு தெரியும், பட் அவனோட சீப்பான ட்ரிக்ஸை பார்த்து ஏமாறாதீங்க, சார்கோல் ஆஷ் அண்ட் பாயிலிங் வாட்டர் யூஸ் பண்ணி இதை ஈஸியா கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு குரோம் சொல்லவும், அங்க ஒன்னும் பயப்படலன்னு செக்யூரிட்டி சமாளிக்கிறாங்க. இது மந்திரவாதிங்க மோதுறதுக்கான நேரம், என் மந்திரத்தை காமிக்கிறதுக்கான நேரம், இங்க நம்ம அதை பண்ணா டேஞ்சர், சோ தள்ளி போய்க்கலாம் அப்படின்னு குரோம் கொஞ்சம் தள்ளி கூட்டிட்டு போறான். 2 மந்திரவாதிங்க மோதிக்கிட்டு போறாங்க, ஃபைட் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு செக்யூரிட்டி பயப்படுறான். என்னோட ரெயின்போ பிரிட்ஜ பாருங்க அப்படின்னு குரோம் வந்துட்டு தீய வந்துட்டு எல்லோ கலர்ல மாத்திரான், அதுக்கப்புறமா கிரீன் கலர்ல மாத்திரான், அதுக்கப்புறம் பர்பிள் கலர்ல மாத்திரான், சால்ட் காப்பர், அதுக்கப்புறமா கொஞ்சம் சல்ஃபரை போட்ட ஃபயரோட ரியாக்ட் பண்ணதுனால கலர் சேஞ்ச் ஆச்சு. சல்ஃபர் தானே, சல்ஃபர்னா இவனுக்கு புரியாது, கேவ்ல இருந்து எடுத்த ப்ளூ கலர் கிறிஸ்டல்ஸ் எதையா தானே போட்ட அப்படின்னு ஜெங்கோ கேட்கவும், இவன் எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சா, இதை பார்த்த உடனே ஐயா என்ன மன்னிச்சிருங்க, இவன் பயந்து ஓடுவான்ல நான் நினைச்சேன், இல்லைன்னா இவன் என்னோட அசிஸ்டண்டா இருக்கணும்னு கேட்பான்னு நினைச்சேன், என்ன குஹாக்கு நான் ஒன்னும் அந்த மாதிரி சீப் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணல அப்படின்னு குரோம் சொல்லவும், நான் எதுவுமே கேட்கலையடா அப்படின்னு குஹாக்கு சொல்றா. மெயின் ட்ரிக்கை காமிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு குரோம் அவனோட ஷெட்டுக்குள்ள போய் ஏதோ ஒரு ரவுண்டான பால் எடுத்துட்டு வந்து தேய்ச்சு ஈன்ற மூக்கு கிட்ட வைக்கவும் லைட்டா ஷாக் அடிக்குது. ஒரு சல்ஃபர் பால், நீ ஃபயர்ல அப்பத போட்டதை ஒரு பானையில போட்டு தீல வச்சு ஹார்டன் பண்ணி அந்த பானையை உடைச்சு இதை ரவுண்ட் ஷேப்ல கொண்டு வந்திருக்க. 80sல ஃபர்ஸ்ட் ஜெனரேட்டர் இப்படிதான் கிரியேட் பண்ணாங்க, பட் இதை ஸ்கின்ல வச்சு தேய்க்கிறத விட உள்ளன் கிளாத்ல வச்சு தேய்ச்சா 10 மடங்கு பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ அதை தேய்ச்சு ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியை கிரியேட் பண்ணி ரோமுக்கு ஷாக் கொடுக்குறான். அவன் முடிய எப்படிப்பா தூக்கிட்டு நிக்கின்னு எல்லாரும் பாக்குறாங்க. ஜீன்ரோவும் குஹாக்கும் அதை தொடவும் அவங்க முடிய தூக்கிட்டு நிக்குது. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது குழந்தைங்க எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் ஞாபகம் வருது. ஹே க்ரோம், எவ்வளோ நாளா இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான், ஷெட்ல இன்னும் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் சின்ன வயசா இருக்கும் போதுல இருந்து இந்த ஆசமான ராக்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு க்ரோம் சொல்லவும், நீ மேபி என்ன கொலை பண்ணி சயின்ஸை கொண்டுலாம் நினைச்சிருக்கலாம் சுகாசா, ஆனா எல்லா இடத்துலயும் எல்லா கிரேசியான விஷயங்களையும் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிற ஒருத்தன் இருப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, என்னோட கிங்டம் ஆஃப் சயின்ஸ்ல நீ ஜாயின் பண்ண, நான் உனக்கு இன்னும் நிறைய விஷயங்களை கத்து கொடுக்குறேன், பதிலுக்கு உன்னோட ஷெட்ல இருக்கிற எல்லாத்தையும் எனக்கு தந்துரு அப்படின்னு நம்ம ஹீரோ போகவும், இவனை முட்டாளாக்கலான்னு பார்த்தா என்ன இவன் எல்லாரும் முன்னாடி முட்டாளாக்கிட்டான். இன்னும் ஒரு மேட்ச் நான் தோத்துட்டா எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ, ஆனா நீ தோத்துட்டேன்னா எனக்கு அப்ரண்டிஸா இருக்கணும், அடுத்த மேட்ச்ல நம்ம
நம்பர்ஸ்ல மோதிக்கிடலாம் அப்படின்னு குரோம் சொல்லவும், கண்டிப்பா நீ மண்ணக்கவ போற அப்படின்னு கொஹாக்கு சொல்றா. சொன்ன மாதிரியே குரோம் தோத்துதான். இப்போ குரோம் அண்ட் அந்த ஷெட் ரெண்டுமே நம்ம ஹீரோக்கு சொந்தமாயிட்டு, இந்த ராக்ஸ் எல்லாம் ஆசம் நம்ம ஹீரோ சொல்லவும், நீ ஆசம் தான், மேபி நீ என்ன தோக்கடிச்சுக்கலாம், பட் இருந்தாலும் நீ ஆசம் தான், இந்த ராக்ஸ் எல்லாம் சூப்பர்ல அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. எல்லா கல்லும் ஒரே மாதிரி தான் தெரியுது. இதை பார்த்து இவனுங்க ஏன் எக்ஸைட் ஆகுறாங்க அப்படின்னு கொஹாக்கு யோசிக்கிறா. காப்பர் சிங்க் குளோரியம்னு நிறைய எண்ணத்தை குரோம் வச்சிருக்கான். இந்த கிறுக்கனுங்களை பார்க்க நேரம் இல்ல அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த ஹாட் வாட்டரை கொஹாக்கு வில்லேஜ்க்கு கொண்டு போறா. செனஃபார் இதை பிலாசபர் ஸ்டோன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அதை உடச்சு ஹீட் பண்ணிட்டு இருக்கான். வில்லேஜ்குள்ள நீங்க வராத வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கிட்டாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு கீண்ட்ரா சொல்றான். இதை வச்சு தான் மெர்க்குரி கிரியேட் பண்ணுவாங்க. இதுல கொஞ்சமா கோல்ட் டஸ்ட் கலந்து அப்படின்னு கீண்ட்ராவோட ஸ்பியரை நம்ம ஹீரோ அதுக்குள்ள முக்கி தீல காமிச்சா இப்போ அது கோல்டன் கலர்ல சூப்பரா இருக்கு. நீ பண்றதுனால நான் உன்னை உள்ள விட்டுற மாட்டேன் அப்படின்னு கீண்ட்ரா சொல்றான். கீண்ட்ரோங்கிற பேருக்கு அர்த்தம் கோல்டு தானே சொல்லவும், இதுக்கெல்லாம் நான் ஏமாற மாட்டேன்னு நம்ம சொல்றான். வெளியே ஹாப்பியா இருக்கிற மாதிரி காட்டிக்கிடலைனாலும் அவனுக்கு அந்த ஸ்பியர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதை வச்சு கொஞ்ச நேரம் விளையாடலாம் அப்படின்னு நம்ம போறான். எனக்கும் ஒண்ணு வேணும்னு ஜீன்ட்ரோ கேட்கறான். குரோமோட ஷெட்ல வேற என்ன இருக்கு நம்ம ஹீரோ போய் பார்த்தா சில மெடிசனல் ஹெர்ப்ஸ் இருக்கு. இதெல்லாம் மெடிசனல் ஹெர்ப்ஸ் தானே நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா அது எல்லாத்தையும் நான் ஏமலா ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். ஏன்னா ரோரியை நான் எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு குரோம் சொல்றான். குஹாக்கு என்னாச்சு, நீ நேத்தே வர வேண்டியது ஏன் இன்னைக்கு வந்திருக்க அப்படின்னு ரோரி கேட்கவும், மறந்தாப்புல ஃபாரஸ்ட்ல நேத்து நான் தூங்கிட்டேன், அதான் வர லேட் ஆயிடுச்சுன்னு குஹாக்கு சொல்லவும், பிரீஸ்டஸோட உடம்பு கண்டிஷன் சரியில்லை, இப்படியா பொறுப்பு இல்லாம இருப்ப அப்படின்னு கேட்கவும், நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து போங்க, நான் அவகிட்ட தனியா பேசணும்னு சொல்லவும், வில்லேஜ் பிரீஸ்டஸ் எங்களால தனியா விட்டு போக முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. அவ என்னோட சிஸ்டர் தானே, நான் அவகிட்ட தனியா பேசணும் அப்படின்னு ரோரி சொல்றா. சரின்னு ரோரி கூட இருக்கிற ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. உண்மையை சொல்லு குஹாக்கு, உனக்கு என்னாச்சு, உன் தலைமுடிய நீ வேற மாதிரி பின்னிருக்க அப்படின்னு ரோரி பேசிட்டு இருக்கும் போதே இருமிக்கிட்டே கீழே விழறா. நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு ரோரி சொல்றா. உன்கிட்ட 3700 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்றதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோவும் குரோம் கிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னாச்சு குரோம், நீ இவ்வளோ சென்டிமெண்டலாகி அழுவான்னு நான் எதிர்பார்க்கல நம்ம ஹீரோ சொல்லவும், நான் ஒன்றும் அழலை, ஐ மீன் அழறேன், ஆனால் ஹியூமனிட்டியோட சிவிலைசேஷன் இவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அது எல்லாமே இப்போ இல்லாமல் போயிடுச்சு, எல்லாரையும் யார் கல்லா மாற்றினானோ அவன் மட்டும் கையில் கிடச்சா கொன்றுவேன், எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு குரோம் வருத்தப்படவும், யார் சொன்னா எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சுன்னு, 2 மில்லியன் இயர்ஸாக ஹியூமன்ஸ் கண்டுபிடிச்ச சிவிலைசேஷன் எல்லாமே இன்னும் இங்கே தான் இருக்கு, என் பிரெயினில் இந்த கிங்டம் ஆஃப் சயின்ஸ் ஹியூமன் சிவிலைசேஷனை திரும்ப கொண்டு வருவோம் அப்படின்னு செங்கோ சொல்லவும், செங்கோ கிங்டம் ஆஃப் சயின்ஸவும் கூட சேர்ந்து நான் கேட்டுறேன், சயின்ஸோட பவரை யூஸ் பண்ணி ரோரியவும் நான் எப்படியாச்சும் காப்பாற்றுவேன் அப்படின்னு குரோம் சொல்லவும், சயின்ஸை யூஸ் பண்ணி நம்ம அல்டிமேட் மெடிசனை ரெடி பண்ணுவோம், ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸ்டோன் ஏஜ் காலத்துல நம்ம ஹீரோ ஒரு பெரிய மெடிசனை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். இந்த குரோம் அப்படிங்கிறவன் டோட்டலி சயின்ஸ்னா என்னன்னே தெரியாம இருந்தா கூட அவனுக்கு சயின்டிபிக் சில விஷயங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கு. இனிமேல் தான் கதையை இன்னும் வேற லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.